இசையமைப்பாளர் ஷாம் அவர்களது பிறந்த தினத்திலே அவருடைய புகழ்பூத்த பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன். ஒரு பொழுதுபோக்கு சித்திரம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை பிரதிபலிக்குமா? அப்படியும் நடக்கலாம் என்பதற்கு உதாரணமாக ஒரு திரைப்படம். மலையாளத்திலே நாடோடி காத்து என்ற பெயரிலே அந்த படம் வெளிவந்தது. துபாய் போக நினைக்கின்ற நண்பர்கள் ஏமாற்றப்பட்டு சென்னையிலே அலைவதாக அந்த படக்கதை பின்னணி இருக்கும். மலையாளத்திலே புகழ்பூத்த நாயகன் மோகன்லால் மற்றும் சீனிவாசன் ஆகியோர் நடித்த படம். ஈழத்திலே போர் கனத்த காலத்திலே அந்த போரின் அனர்த்தத்திலிருந்து விடுபட வேண்டி படகுகளிலோ விமானத்திலோ வேற்று நாடுகளுக்கு முகவர்களால் அழைத்து செல்லப்பட்ட இளைஞர்கள் அந்த முகவர்களால் ஏமாற்றப்பட்டு பல நாடுகளிலே தனித்து விடப்பட்ட கதைகள் பல நூறு உண்டு. ஆமாம், பல நூறு உண்டு. இப்பொழுது சொல்லுங்கள், இப்படியான பொழுதுபோக்கு சித்திரம் கூட நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை பிரதிபலிக்கும் இல்லையா? இந்த நாடோடி காத்து திரைப்படத்தை எடுத்துக்கொண்டால் சித்திக் லால் இரட்டியர்கள் அந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருந்தார்கள். திரைக்கதையை எழுதியிருந்தவர் சீனிவாசன். அந்த காலத்திலிருந்து இன்று வரை புகழ்பூத்த இயக்குனர் சத்யன் அந்திகாட் படத்தை இயக்க இப்படியான ஒரு பெரிய கூட்டணியிலே இணைந்து கொண்டவர் மூத்த இசையமைப்பாளரும் அந்த காலப்பகுதியிலே கொடிகட்டி பறந்தவருமான ஷாம் அவர்கள். வைசாக சந்தியே என்ற அந்த பாடல் இந்த திரைப்படத்திலே இருக்கின்றது. 2 வடிவங்களிலே இருக்கின்றது. மலையாள சினிமாவை நேசிக்கின்ற, மலையாள சினிமாவை மட்டுமல்ல கேரளத்தின் நினைவுகளை, பசுமை நினைவுகளை நினைத்து பார்ப்பவர்களுக்கு இந்த பாடல் அப்படியே ஒரு முத்தாய்ப்பாக விளங்கும். அவ்வளவுக்கு பிரபலமான பாடலாக இன்றும் அது விளங்குகின்றது. நாடோடி காத்து தமிழிலே கதாநாயகன் என்று மீள எடுக்கப்படுகின்றது. அந்த காலப்பகுதியிலே புகழ்பூத்த நகைச்சுவை நாயகனாக விளங்கிய பாண்டியராஜனும் S.V. சேகர் அவர்களும் இணைந்து நடிக்க முக்தா பிலிம்ஸ் சார்பிலே முக்தா சீனிவாசன் அவர்கள் இந்த படத்தை இயக்குகின்றார். அந்த காலப்பகுதியிலே இசைஞானி இளையராஜாவுக்கு அடுத்த இடத்திலே இருந்த புகழ்பூத்த ஒரு இசையமைப்பாளர் சந்திரபோஸ். அந்த காலகட்டத்திலே இந்த ரெக்கார்டிங் சென்டர்ஸ் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், சந்திரபோஸினுடைய புது புது படங்களுடைய பாடல்களை அவர்களுடைய ஒலிபெருக்கியிலே ஒலிக்க விடுவார்கள். அந்த பாடல்களும் பிரபலமாகிவிடும். அப்படித்தான் பூ பூத்ததை யார் பார்த்தது என்ற பாடலும் பிரபலமானது. ஆனால் அந்த பாடல் அப்படியே மலையாளத்திலே ஷாம் அவர்கள் போட்ட மட்டு தழுவலாக எடுக்கப்பட்டது. இணையம் இல்லாத காலத்திலே சந்திரபோஸ் அவர்களுடைய புகழ்பூத்த இன்னும் ஒரு பாடலாக நாம் கொண்டாடி தீர்த்தோம். முக்தா பிலிம்ஸ் நிறுவனத்தை பொறுத்தவரையிலே ஏற்கனவே ஒரு மலரின் பயணம் என்ற திரைப்படம் மட்டுமல்ல, சின்ன சின்ன ஆசைகள் போன்ற திரைப்படங்களின் வழியாகவும் சந்திரபோஸ் அவர்களோடு இணைந்து கொண்டவர்கள். அந்த வகையிலே கதாநாயகன் திரைப்படத்திலே இந்த பாடல் ஒரு புகழ்பூத்த பாடலாக அவர்களுக்கு அமைந்தது. காலம் மாறியது, இணையம் வந்தது. நாம் மற்ற மொழி பாடல்களை தேடி தேடி ரசிக்கின்ற காலத்திலே நமக்கு, அதாவது தமிழர்களுக்கும் வைப் செய்கின்ற, ஆமாம் வைப் செய்கின்ற ஒரு பாடலாக இருப்பது என்னவோ அந்த மலையாளத்திலே வந்த மூல பாடல்தான்.